ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறோம். பீர்க்கங்காயில் நார்ச்சத்து நீர்ச்சத்தெல்லாம் நிறையா இருக்குது. வாரத்தில் ஒரு முறை பீர்க்கங்காயை உணவில் சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காய் வாங்கியில் பீர்க்கங்காயை பொரியல் செஞ்சுட்டு தோலை துவையல் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி துவையலுக்கு 1/2 கிலோ பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு அதுக்கு மேலே இருக்க தோலை சீவி இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. மிளகாயை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். 10 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம ஊரில் விளையிற நாட்டு காய்கறிகளை கட்டாயமாக சாப்பாட்டில் வாரத்தில் 1-2 முறையாவது சேர்த்துக்குங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு பீர்க்கங்காய் தோலையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பீர்க்கங்காய் தோல் வேகறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இந்த துவையல் வெள்ளை சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரசத்துக்கு தொட்டுக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பீர்க்கங்காய் தோல் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். 1/4 மூடி தேங்காயை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். விருப்பப்பட்டவங்க இதுக்கு கடுகு கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் முத நம்ம ஃப்ரம்கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.